ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மார்னிங். திஸ் vlog இன்ட்ரோ இதெல்லாம் போடாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட வந்து கேட்கணும். அந்த முக்கியமான விஷயத்துக்கு முன்னாடி என்னோட மார்னிங் ரொட்டீனை நான் ஷார்ட்டாக ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து ஒரு 5:30க்கு தான் எழுந்திரிச்சேன். ஃப்ரைடே அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் பிஃபோராக எழுந்திரிப்பேன். பட் என்னோடய வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும், எனக்கு பாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக ஹெவி ஃபீவரு, கோல்டு, தலைவலி எல்லாமே இருந்தது. இன்றைக்கி கூட எனக்கு காலையில் வந்து பூஜை பண்ணு, டிஃபன் செய்ய, லஞ்ச் பேக் பண்ணுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நானே என்னை புஷ் பண்ணிவிட்டு செய்கிற விஷயம்தான். ரீசன் சொல்லிட்டு அப்படியே லேசியாக படுத்திருக்கணும் அப்படின்னாலும் 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 1 வாரம் படுத்திருந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி எனக்கு படுக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா லஞ்சை வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வாசலில் வந்து லைட்டெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு வாசலை கூட்டி ஒரு சின்ன கோலம், இந்த கோலம் ஸ்டாம்ப் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கிற சில விஷயங்களை எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். பெரிய பெரிய கோலம் போடணும்னு தான் ஆசை. சொல்லப்போனால் பிஃபோர் மேரேஜெல்லாம் ஒரு 20 புள்ளியிலலாம் கோலம் போட்ட ஆள் தான் நான். பட் இப்போ அது முடியல. அதனால் முடியல அப்படிங்கிறதுனால அப்படியே போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் பண்ணுறேன். இதில் எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு யாருமே ஹெல்ப்புக்கு வரதில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்திரம் விளக்கிட்டு வீடு கூட்டி மாப் போட்டுறதுக்கு ஆள் இருந்தாங்க. எனக்கு பாத்திரம் விளக்குறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் டிஷ்வாஷர் வந்து வாங்கிட்டேன். இப்போ வந்து வாரத்துக்கு 2 தடவை வந்து கூட்டி தொடச்சி மட்டும் வந்து கொடுப்பாங்க. பட் எனக்கு அவங்களோட டைமிங் வந்து செட் ஆகலை. நம்ம ஒருத்தவங்களை வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்ம டயத்துக்கு வரணும். அவங்க டயத்துக்கு நம்ம இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாகவும் இல்லை. ஸோ அதனால் அதையுமே வந்து நிறுத்திட்டேங்க. ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டு வேலைகளை நம்ம பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்து பிரசாதத்துக்குமே வந்து சுண்டல் வந்து செஞ்சுட்டேன். பொரிச்ச குழம்பு மாதிரி வச்சுட்டு மாம்பழமும் அவரைக்காய் பொரியலும் வந்து பண்ணியிருந்தேன். மாவு இருந்ததுனால பாப்பாக்கும் ஹஸ்பண்டுக்கும் தோசையை ஊற்றி அந்த குழம்பையும் வந்து வச்சாச்சு. கிச்சனில் என்னோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து என்னோட ஒரு மீ டைம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உனக்கு வேலை செய்கிறது வந்து சோம்பேறியா இல்லையா, டயர்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் டே டு டேலேயே அப்பப்போ எனக்கான மீ டயத்தை வந்து எடுத்துப்பேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படி சிங்கிள் ஸ்டிச்சில் வேலை பார்ப்பேன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டயர்ட்லாம் ஆகுது அப்படின்னாக்கா எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து செய்வேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபில்டர் காஃபிங்க. நான் வந்து பசும்பால் வந்து வாங்குவேன். அந்த ஏடை எடுத்து தான் நம்ம வீட்டில் ஃபுல்லுமே வந்து வெண்ணெயாக எடுத்து அதுலேருந்து நெய் காய்ச்சி தான் பாப்பாக்கெல்லாம் வந்து கொடுக்குறது. காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கை வந்து பண்ணுவேன். இந்த மாதிரி என்கிட்ட ப்ராப்பரான பிளானிங் இருக்கிறதுனால நான் ஓவர்லோடடாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலே இல்லை. ஆனால் என் உடம்பு சில சமயம் வந்து எனக்கு சொல்லும், என்ன பெயின் வருது, நான் அந்த வேலையை நிறுத்திட்டேன், ஆள் யாருமே இப்போ வரதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்டாக வீடை ஃபுல்லும் கூட்டி வீடை ஃபுல்லுமே வந்து மாப் போடுறேன். அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வீடு பார்க்க நல்லா இருக்குது. அவங்க மாப் போட்டதுக்கும் நான் மாப் போட்டுட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு நடக்கிறதுக்கும் அந்த கால்லேயே நல்ல ஃபீல் ஆகுது. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஓகே தான். எல்லா வேலையும் ஒருத்தவங்களே செய்ய முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக வருதில்ல. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யலாம். எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த வேலையும் பார்த்துட்டு என்னோட யூடியூப் ஒர்க்கையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு பிக்கப் ட்ராப்பு எல்லாமே பார்க்குறதுக்கு என்கிட்ட ஒரு ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்குது. ப்ராப்பர் ஸ்கெடியூல் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இந்த 2 நாளாக கம்ப்ளீட் வீடியுமே வந்து கூட்டி மாப்போட்டில் லைட்டாக பேக் பெயின் வந்து வந்தது. எனக்கு ஏன் ஆள் செட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னா எனக்கு வேலை வாங்கவே தெரியலங்க. என்ன தான் வேலைக்கு ஆள் வச்சாலுமே நானுமே அவங்க கூட சேர்ந்து வந்து வேலை பார்ப்பேன். ஸோ இந்த கதைக்கு வந்து அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிங்கில் எப்பயாவது தான் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். கார்லாம் சர்வீஸ்க்கு போயிருக்கிறதுனால நேற்றே வந்து கூட்டி நல்லா வந்து கழுவி விட்டுட்டேன். இது என்னது ஒரு சின்ன ரூம் மாதிரி போட்டு அதுக்கு பூட்டெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இது வந்து சிலிண்டர் யூனிட். நம்மளோட வீடே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் வந்து தனியாக இருக்கேன், இல்லை வந்து வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறப்ப சிலிண்டர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாசலில், அதாவது வந்து கார் பார்க்கிங்லேயே வந்து போட்டுட்டோம். இது வந்து ஒரு பைப்டு சிலிண்டர் மாதிரி போகும். இந்த யூனிட் அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மளோட கிச்சனில் போய் கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு சிலிண்டர் மாற்றணுன்னாலும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வந்து வந்தாகணும். சிலிண்டர் வந்து போட வரவங்க வராங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா அவங்க வந்து எம்டி சிலிண்டர் எடுத்துகிட்டு புதுசை வந்து லோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. தேவையில்லாமல் எல்லா டயத்துலையும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நம்ம அலோவ் பண்ணிட்டு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணதுக்கு அப்புறமா என்னை பார்த்தே ஒரு 3 பேர் வந்து பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. வெயில் அடிச்சதுன்னா அந்த பைப் வந்து வீணாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து புதுசில் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது, எந்த இஷ்யூவும் இல்லை. இதை சர்வீஸ் பண்ணணுமானா 3 வருஷமாக எந்த சர்வீஸும் பண்ணலை. உங்களுக்கு ஏதாவது லீக்கேஜ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். ஸோ என்னோட பழைய கதைக்கு வந்துடுறேன். எனக்கு வேலை வாங்க தெரியலையா, ஸோ அதனாலேயே வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா பாதி வேலையை நானே பண்ணிடுவேன். அதை வந்து அவங்க நமக்கு முடியல அப்படின்னு தான் நம்ம வேலைக்கே ஆள் வைக்கிறோம். ஆனால் அதை அவங்க அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு வேலை பார்க்குறப்ப அக்கா கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கொஞ்ச நாளாக மண்டையை சொரியிற விஷயம் என்னென்னா, இப்போல்லாம் வந்து அந்த ரோபோ கிளீனர் வருதுல்ல, நான் அது வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஜஸ்ட்டு இது வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது, இது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கணும்னா என்றைக்கும் வாங்கிக்கலாம், அதை வாங்காமல் இருந்தேன். நான் நினச்சது ஒரு டேங்க், வாட்டர் டேங்கோடு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இப்போ வந்து அது வந்திருக்கு. ஒரு
வாட்டர் டேங்க்கில் வந்து ஒரு சைடு தண்ணி வந்து ஃபில் பண்ணிடுறாங்க, ஒரு சைடு வந்து டர்ட்டி வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணிடுது. நம்மளது ஃப்ளோர் லெவலில் இருக்கிறதுனால அது நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அட்வான்ஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோட இந்த ஒரு சின்ன இஷ்யூ இருக்குல்ல, வேலைக்கு ஆள் வைக்கவும் அந்தளவுக்கு விருப்பம் இல்லை, வச்சாலும் உங்களை எப்படி வேலை வாங்கணும்னு தெரியல. யாராவது ஏதாவது ஐடியாஸ் இருந்தது, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அந்த ரோபோ வாங்குற வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சின்ன ஐடியாவாக கொடுங்க. இன்னொன்று இப்போல்லாம் வந்து கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிறதே நல்லதாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருந்தாலும் நம்ம முன்னாடியெல்லாம் வெளில போவோம், இல்லை யார்ட்டையா பேசுவோம். இப்போ ஃபோன் எடுத்து உடனே ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கு சீரியல் பார்க்குற ஹேபிட்டும் வந்து கிடையாது. அது என்னமோ எனக்கு டைம் வேஸ்ட் மாதிரியே தோணும். அதனால் நான் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எங்கேஜாகவே எப்போதுமே வந்து வச்சுப்பேன். இன்னொன்று மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இன்னொருத்தவங்க உங்களை பண்ணுறதா இருக்க முடியாது. அது வேணால் டைம் பீயிங்காக இருக்கலாம். ஆனால் லைஃப் டைம் ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும், நீங்கள் தான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நீங்கள் தான் உங்களை செல்ஃப் க்ரூமிங் வந்து பண்ணிக்கணும். எல்லாமே நமக்கு நம்ம பண்ணிக்கணுமே தவிர நமக்கு இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க, நம்மளை மேலே தூக்கிட்டு கொண்டு போய் உட்கார வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணோன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ கீழே ஃபுல் வேலையும் முடிச்சுட்டு மாடிக்கு வந்தேன். அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, இந்த யூபெல்லாலேருந்து ஒரு இயரிங் வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து ஒரு 2-3 வருஷமாகவே வந்து வச்சுருந்தேன். அந்த பிளாக்ல வந்து எனக்கு ஒன்று உடஞ்சி போச்சு. ஸோ அதை வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அந்த பிளாக் கலர் மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டே இருந்தது. சூப்பர் குவாலிட்டிங்க, கருக்காது, அந்த ஸ்டோன்ஸ் வந்து விழவே விழாது, ஒரு மாதிரி காப்பர் கலரில் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று இயரிங்ஸ் போட்டப்போ அந்த பட்டன்லாம் சில பேருக்கு அழுத்தம்ல, அந்த மாதிரி அழுத்தவே எடுத்தது. இந்த ஒரு டைப்பில் மட்டுமே நான் நிறைய கலர் வச்சுருப்பேன். ஒரு 4-5 கலர் எப்போதுமே என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எல்லா ட்ரெஸ்க்குமே, ஒரு காட்டன் சாரீலேருந்து உங்களுக்கு சல்வார்லேருந்து ஒரு டூனிக் ஸ்டாப் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் இதை ஷேர் பண்ணுறதுக்கு ரீசனு, அமேசானில் நான் சொல்லுவேன்ல எப்போதுமே எவ்ரி மந்த் வந்து சேல்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு சேல் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போயுமே உங்களுக்கு சூப்பர் சேல் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த ஃபேஷன், பியூட்டி இந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் உங்களுக்கு 78-80% வரைக்கும் ஆஃபருமே இருக்கும். நான் இந்த மாதிரி கிளிப் டைப் இயரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் என்னோடய ரவுண்ட் ஃபேஸ்க்கு இந்த மாதிரி இந்த ரிங் வந்து எப்படி வரும் இயரிங்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 ரிங்ஸு 3 டாப், அதாவது சைடு இயரிங்ஸ் போடுறவங்களுக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு இது எப்போதுமே ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் இந்த ஒரு 5-6 இயரிங்ஸோட லிங்க் மட்டும் நான் கொடுக்குறேன். என்னோடய சைடு இயரிங் பற்றி கேட்டிருந்தீங்க, அது வந்து டைமண்ட், அது ஷாப்பில் வாங்கினது. அதோட லிங்க் வேணால் கொடுக்க முடியாது என்னால், வேணால் சிமிலர் லிங்க் கொடுக்குறேன். நான் இப்போ மத்தியானத்துக்கு வந்து மட்டை அரிசிக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு என்னமோ இதை ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி லைட்டு ஒரு மாதிரி பிங்க் மாதிரி அந்த தண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது மட்டை அரிசி தானா இல்லை ஸ்டோர் அரிசியில் ஏதாவது பிங்க் கலர் கலந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நல்லா உரசி கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வேக வச்சு இதை சாப்பிட்றது. இது நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்றப்பவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல அந்த ஒரு ஈவினிங் அந்த கிரேவிங்ஸ்லாம் வந்து வரமாட்டேங்குது. நான் வந்து ஒரு ஸ்டிக்கர், இந்த காக்ரோச் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டேப் இல்லை ட்ராப்புன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒரு உருட்டு, யார் இந்த காலத்தில் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் மேலே தான் மிஸ்டேக், நான் சொல்ல வந்த விஷயத்த கரெக்டாக சொல்லலை. நான் என்ன சொல்ல வந்திருந்தேன்னா, அந்த காலத்தில் இந்த விளக்கு ப்ளஸ் வந்து டியூப்லைட்லாம் ஈசல் வந்து ஒட்டாமல் பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பரில் விளக்கெண்ணெயை தடவி ஒரு கவர் கட்டி விட்டுருப்பாங்க. எல்லாமே போய் அதில் ஒட்டிக்குள்ள. அதை தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் யாரும் அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மாடர்ன் உலகத்துக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்ல தான் வந்தேனே தவிர இதே டேப்பை தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல வரல. சாரி, நான் தான் சரியாக கன்வே பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ மற்ற ப்ராடக்டோட லிங்க்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் எப்படி மெய்டை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு எனக்கு ஒரு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.